ஹாய். இன்னைக்கு டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னோட ஜென்ரல் ரேங்க் என்ன, என்னோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறத இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட கட் ஆஃப் வந்து 190. எனக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. நான் சுற்றி வளைச்சி பேசுகிறவங்கள டேரெக்டாக சொல்லிடுறேன். என்னோட ரேங்க் வந்து நான் சொல்கிறேன். என்னோட ஜென்ரல் ரேங்க் வந்து 6530 அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 3813. அண்ட் எனக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குன்னு சொன்னேன்ல. என்னோட 7.5 ரேங்க் வந்து 212 அண்டு அதில் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 99. இப்போ வந்து ஓகே, இப்போது ரேங்க் எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கும். இந்த ரேங்க் வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரேங்க்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது அப்ளிகேஷன் போட்ட எல்லாத்துக்குமே கட் ஆஃப்னு ஒன்று இருக்கும். அந்த கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தோம்னா மேக்ஸோட மார்க்கு ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அண்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட மார்க்கை பாதியாக எடுத்திருப்பாங்க. இப்போ என் கேஸில் மேக்ஸோட மார்க் 94 ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஃபிசிக்ஸோட மார்க் 98 பாதியாகவும், கெமிஸ்ட்ரியோட மார்க் 94 பாதியாகவும் ஏற்றி பண்ணுறப்போ என்னோட கட் ஆஃப் 190 அப்படின்னு வந்துச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஸோ டிஎன்இ அப்ளிகேஷன் போட்ட எல்லாத்தோட கட் ஆஃபையும் பெருசுலேருந்து சின்னதாக அசெண்டிங்காக டிசெண்டிங்காக ஓகே, பெருசுலேருந்து சின்னதாக அரேஞ்ச் பண்ணிட்டு வரப்போ நம்ம வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறத ஜென்ரல் ரேங்க்கு. அண்டு அது பர்டிகுலர் கம்யூனிட்டியில் நம்ம எத்தனாவது பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரேங்க்கு. ஸோ இதே ப்ராசஸை வெறும் 7.5 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்ணுறப்போ மட்டும் கிடைக்கிறது 7.5 கவர்மெண்ட் ரேங்க்கு. அண்ட் பர்டிகுலர் கம்யூனிட்டிங்கிறப்போ 7.5 கம்யூனிட்டி ரேங்க்கு. இப்படி தான் ரேங்க் வந்து டிசைட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஒருவேளை நான் வந்து இப்போது என் கட் ஆஃப் 195னா நிறையா பேர் 195 எடுத்திருப்பாங்கல்ல, அப்புறம் எதை பேஸ் பண்ணி வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட டையான மாதிரி தான். இந்த டையானதை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து டை பிரேக்கிங் ரூல்ஸ்னு இருக்குது. ஸோ இப்போ உங்கள் கட் ஆஃப் வந்து சேமாக இருந்துச்சுன்னா, உங்கள் 2 பேர்த்தில் மேக்ஸ் யார் அதிகமாக எடுத்திருக்காங்களோ, மேக்ஸ் மார்க் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஒருவேளை மேக்ஸ் மார்க்கும் சேமாக இருந்துச்சுன்னா ஃபிசிக்ஸ் மார்க்கு, அதுவும் சேமாக இருந்துச்சுன்னா கெமிஸ்ட்ரி மார்க்கு, ஒருவேளை இது 3மே சேமாக இருந்துச்சுன்னா சிஎஸ் அல்லது பயோவோட மார்க்கு, இது 2மே சேமாக இருந்துச்சுன்னா, இது எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இது ஒருவேளை இது எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு ரேண்டம் நம்பர்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு தெரியுமா, அதை வச்சு நமக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த ரேங்க் வைஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இப்படி தான் வந்துட்டு இந்த ஒரே கட் ஆஃப் வரப்போ அந்த டையை பிரேக் பண்ணி ரேங்க் வைஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. என் பேர் கூட தெரியாமல் என் ரேங்க் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் என் பேர் வந்து கிஷோர். நான் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ பந்தாவா? ஃபைனலி கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா இல்லை டிக்ரீஸ் ஆச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். போன வருஷம் என்னோடய கட் ஆஃப், அதாவது 190க்கு வந்த ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12978, கிட்டத்தட்ட 13K கிட்ட வருது, 13,000 கிட்ட வருது. அதே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு 6530 வந்துருச்சு. அப்போது போன வருஷம் 6530க்கு என்ன மார்க் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 194 வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வருஷம் 190ங்கிறது போன வருஷம் 194க்கு ஈக்குவல். ஸோ அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. என் ரேஞ்சில் 4 மார்க் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு ரேஞ்சிலையும் ஒவ்வொரு விதமான வேல்யூவில் குறையும். ஓகேவா? ஃபைனலி நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவை வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரேங்க் என்ன, நீங்கள் எந்த ரவுண்டு கவுன்சிலிங்கில் வருவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தென் நமக்கு இன்னும் 2 to 3 வீக்ஸ் டைம் இருக்குது. உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்களே உருவாக்குங்க. யாரையும் வந்து பிளைண்டாக நம்பி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகக்கூடாது. ஸோ இன்டர்நெட்டில் நிறையா வீடியோஸ் இருக்குது. உங்கள் ஃபேவரட் காலேஜஸை பற்றி முடிஞ்சளவு நீங்களே வந்து இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணுங்கள். முடிஞ்சால் நேரில் கூட போய் விசிட் பண்ணுங்கள். பிளைண்டாக யாரையும் நம்பிட்டு நீங்கள் தர வேணாம். அண்ட் ஃபைனலி நான் இந்த மாதிரி காலேஜ் ஜாயினிங் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் இங்கே அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மணி அடிச்சு விட்டு போயிருங்க. தேங்க்யூ.